அன்புள்ள நீண்ட நாளுக்கு பின்னே நாங்கள் வாலிபர் கூட்டத்தில் இந்த கொரோனா தொற்றின் காலத்தில் சிறையிருப்பின் காலத்தில் மறுபடியும் கூடியிருக்கிறோம். உம்முடைய ஆலோசனைகள் எங்களுக்கு ஜீவன் உள்ளவைகள், இன்றியமையாத தேவை உள்ளவைகள். இவைகளை நாங்கள் தொடர்ந்து தியானித்து நன்மை பெற உதவி செய்யும். இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ரெண்டு பொதுவான விஷயத்தை பற்றி நம்ம யோசித்த பிற்பாடு பிலிப்பியர்கள் நிருபத்தில் நம்ம தியானமாக இருக்கிறோம். அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம தியானிக்க ஆரம்பிப்போம். புதுசாக ஏதாவது சொல்ல போகிறேன்னா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு இல்லை அப்படிங்கிற உண்மையும் உண்டு. ஒருவேளை புதுசாக சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்தாலும் சந்தோஷம். ஆனால் ஒரு காரியம் மார்ச்சில் தானே ஆரம்பிச்சிச்சு இந்த கொரோனா. ஸோ இது எவ்வளோ நாள் இந்த விஷயம் தொடருங்கிறது தெரியல. உலக சுகாதார மையம் அவங்க ஒரு பங்கு பெருசாக குழப்பிக்கிட்டே இருக்காங்க. எல்லா தேசத்திலும் ஒரு விதமான குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருக்காங்க. கான்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ். இன்னும் வேக்சின் தயாரிக்கலை, வேக்சின் எல்லாருக்கும் போய் சேர அளவுக்கு இல்லை, வேக்சினில் சரியான ஒரு சுகம் கிடைக்கல, கேரண்டி இல்லை அப்படிங்கிற பெரிய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் யோசிக்கிறத விட நம்முடைய ஒரே நோக்கம் ஃபார் ஆல் திஸ் இயர்ஸ் யூத் மீட்டிங்கில் நித்தியத்துக்காக, உலக வாழ்வின் ஊடாக, உலக வாழ்க்கையை ஒதுக்கிட முடியாது, உலக வாழ்வின் ஊடாக முடிவில்லா வாழ்வுக்கு தான் நம்ம பிரயாசப்படுறதுக்கு இப்படி கூடுகிறோம். அதுதான் என்னுடைய பரிசுத்த வேதத்தினுடைய சரியான தெளிவு. நம்ம பொழுதை போக்குறதுக்கு, அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம இங்கே கூடலை. அது வெறும் புத்தக அறிவை மாத்திரம் வளர்த்துக்கொள்ள இங்கே கூடவில்லை. அனுபவ அறிவிலே நாம் வளரணும், தேவ சித்தத்தை நிறைவேற்றணுங்கிற விஷயத்துக்காகத்தான் நம்ம இங்கே கூடுறோம். இப்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் என் அறிவை கூர்மையாக்கி கொள்வதற்கு பிரயாசப்படும் விஷயத்தில் ஆண்டவர் இன்னும் ஒரு அலை, செகண்ட் வேவ் ஆஃப் கொரோனா வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ப்ளூபோனிக் பிளேக்னு ஒன்று வந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. தேவன் பின்மாறின்னு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அதே போல் முன் சொன்னதை ஆண்டவர் திரும்பியும் இந்த ராஜ்யத்தின் உண்மைகளை வாலிப சமுதாயத்திலே உலகளாவிய ரீதியிலே தேவன் விசேஷமான பாத்திரங்களை எழுப்பி, குறித்த பாத்திரங்களை, கீழ்ப்படுகிற பாத்திரங்களை, அவர்களை சுற்றி நெருக்கமான, சவாலான, கண்டிதமான, அதாவது ரொம்ப டஃப்பான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலையிலிருந்து பாத்திரங்களை எழுப்பி, ஆண்கள் பெண்கள் எழுப்பி, ஆண்டவர் பல்கலைக்கழகங்களிலே மிகவும் அச்சுறுத்தலும் கொலைபாதகமும் நிறைந்த அப்படிப்பட்ட சூழல் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளிலே பிரேக்அவே ரிப்பப்ளிக்ஸ் ஆஃப் ரஷ்யா, அந்த பிரேக்அவே யூரோப்பியன் யூனியன் பெல்ட், செக்கோஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, ருமேனியா, இங்கெல்லாம் ஆண்டவர் சமத்திய கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ், பார்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா, இங்கெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஏன்னா அதன் மூலமாக நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். இது இந்திய திருச்சபையில், தமிழகத்திலே இருந்து மாத்திரமில்லை, இந்தியாவிலே இந்திய குடிமகனாக இருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பை அனுபவிக்கிற நாம் இல்லைனா கூட வேணும் அப்படின்னு கேட்டு அந்த ஆவலை நமக்குள்ளாக நம்ம வளர்த்துக்கணும். எல்லா தேசத்தையும் ஆண்டவர் நினைவிலே நிற்கும் அளவுக்கு சந்தித்திருக்கிறார். இந்தியாவிலே ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார் என்பது உண்மையானாலும் அநேகருடைய நினைவில் அது இல்லாமல் மறைந்து விட்டதாக
அநேக சம்பவங்கள் ஒரு குறைந்தபட்ச காலத்துக்குள்ளாக நடந்திருக்கு. கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏன்னா இப்போயுமே கரண்ட் ஸ்டேட்டஸில் வந்து இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அந்த பிரேக்அவே ரிப்பப்ளிக்ஸ் ஆஃப் ரஷ்யா, இங்கெல்லாம் வந்து சத்தியத்து நிமித்தம் மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள், நடந்து கொண்டு இருக்கிற. அதில் ஏறக்குறைய நம்பர் 1 லிஸ்ட்டில் இந்தியா தான் இருக்குது. நம்பர் 1 லிஸ்ட்டில். அது ஜஸ்ட் 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 3rd or 5th பிளேஸில் இருந்த இந்தியா இன்றைக்கி 1st பிளேஸில் வந்துருச்சு. பல மகா ஈனமான கேவலமான விஷயத்துக்கு இந்தியா முதலிடத்தை பிடித்து விட்டது. இப்போ நானும் நீங்களும், குறிப்பாக நீங்கள் நான் வேறு பிரித்து பேச எனக்கு உண்மையாக இஷ்டம் இல்லை. ஏன்னு சொன்னால் வயசாகிடுச்சு வயசாகலைங்கிறது பாயிண்ட் இல்லை. ஒருவேளை நான் வந்து உண்மையாக எனக்கு ஒன்றும் பெரிய கண்டிப்பாக மோகமே கிடையாது. ரொம்ப நாள் இருக்கணும் உலகத்தில், மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த வார்த்தை கூட பதிவாகிறது, கர்த்தருக்கு அறிவார். இருந்தாலும் நான் ஒருவேளை நான் எதிர்பார்க்கறதுக்கு மேலாக உயிரோடு இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக உயிரோடு இருக்க முடியுங்கிற எதிர்பார்ப்பு சற்று ஏமாற்றம் அடையலாம். இப்படி சொல்கிறதுனால நான் ஐம் நாட் ப்ராஃபஸைங் எனிதிங். Uncertainty of life is also one of the indelible principles of life. ஏனென்றால் தேவன் அதிலே பிறப்பிலும் இறப்பிலும் தேவன்தான் முழுமையான ஆளுமை கொண்டிருக்கிறார். எவ்வளோ காலத்தை ஓட்டிட்டோம். அப்போது உலகமே ஓட்டிடுச்சு. இப்போ புதுசாக வேறு மாதிரி ஒரு லூப் லைன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த ரயில்வேலெலாம் பார்த்திங்கன்னா மெயின் லைன், கார்ட் லைன், அதெல்லாம் சொல்லும்போது அதில் ஒரு லூப் லைன் இருக்கும். பக்க வழியாக ஒரு குட்ஸ் ட்ரெயின் போகிறதுக்கு எந்த தங்கு தடையுமின்றி பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் போயிட்டு இருக்கலாம். குட்ஸ் ட்ரெயின் போகிறதுக்காக ஒரு லூப் லைன் இருக்கும். அது இல்லாமல் இந்த கிராஸ் செக்ஷன்ஸ் வரும்போது அந்த லூப் லைனில் வண்டியை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. அதனால் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸ்லாம் மின்னல் வேகத்தில் போகிறதுக்கு, கிராஸ் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக அந்த மெயின் லைனில் விடாமல் அந்த லூப் லைனில் ஒரு வண்டியை நிறுத்திட்டு, இல்லை லூப் லைனில் கூட விட்டு திரும்பி மெயின் லைனுக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய இந்த வாய்ப்பெலாம் இருக்குது. இது மாதிரி தான் இப்போ பிசாசு வந்து மக்களை, பொதுவான உலக ஜனங்களை, கிறிஸ்தவர்களை, ரட்சிக்கப்பட்ட மக்களை திசை திருப்பி கொண்டே இருக்கிறான். நான் வந்து கதை சொல்லிகிட்டு இருக்கல, பொழுத ஓட்டலை. நீங்கள் இந்த கொரோனா தொற்று உங்களை எந்த விதத்தில் பாதிக்க நீங்கள் விட்டுருக்கீங்கிறது வந்து அந்த உண்மை உங்களுக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிற உண்மையும் உங்களுக்கு ஒரு பங்கு நிச்சயமாக தெரியும், ஒரு பங்கு தெரியாத மாதிரி பாஸாக நீங்கள் பண்ணலாம். இல்லை அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லாத ஒரு சோம்பேறியாக இருந்தால் நீங்கள் வந்து டேமேஜ் வந்தவன்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொரோனாவுடைய ஒரு குணம் என்னவென்றால், தெரியாமல் உள்ளே போனவுடனே மினிமம் 15 to 40% டேமேஜ் பண்ணிடுதான். பெரிய நிபுணம் பெற்ற கொரோனாவுக்காகவே அதிகமாக, அதாவது வைரஸஸ்க்காகவே படித்த வைராலஜிஸ்ட், இப்படிப்பட்ட டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் வேதத்தை விசுவாசிப்பதிலே நமக்கு சவால் இருந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அப்போ இருக்கும்போது நீங்கள் வந்து வேத வசனத்தை அப்படியே வேர்பலாக நீங்கள் எடுத்துக்க போராடுறீங்க. அதனால் அறிவுபூர்வமான ஆதாரத்தை தேடுறீங்க, விஞ்ஞானபூர்வமான ஆதாரத்தை தேடுறீங்க, அனுபவபூர்வமான ஆதாரத்தை தேடுறீங்க, பொருளாதார ரீதியில் தேடுறீங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் ரொம்ப பழகிறவங்களுடைய வாழ்க்கையில் இதை எப்படி அப்ளை பண்ணாங்க, இந்த அப்ளிகேஷனில் அவங்க எப்படி நின்னாங்க, ஜெயித்தாங்களா, ஏதாவது சாதிச்சாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. டைம் அண்ட் அகெயின் யூ ஆர் ரியலி வாட்சிங் தம், ஹவு த வேர்ட் ஆஃப் காட் ஒர்க்ஸ் இன் தை லைஃப். எட்டு சுரக்காய் இருக்கா, கறிக்கு உதவுற சுரக்காய் இருக்கா, நீங்கள் கவனிக்கத்தான் செய்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கொரோனா காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையிலும், கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றுவதிலும், கர்த்தரோடு நீங்கள் நடப்பதிலும், கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி சிந்தையிலும் நீங்கள் தூரப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஹவ் பீன் சோஷியலி டிஸ்டன்ஸ்ட்.
மே shrug your shoulders. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாவது சமைக்கலாம் பண்ணலாம், தட்ஸ் ஃபேர் இனஃப், இட்ஸ் ட்ரூ இனஃப். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கான்ஃபரன்ஸில் ப்ரேயர் பண்ணீங்க, இப்படிலாம் பண்ணீங்க, அதெல்லாம் ஓகே. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மினிமம் ஃப்ரெஜைல் டச்சு தான். எப்படி இந்த சீரியல் செட்லாம் ஃப்ளிக் ஆகிட்டு இருக்குமே, அது மாதிரி தான் அவங்க டச் இருந்துச்சு. நீங்கள் உண்மையாகவே ஆர் யூ கிரவுண்டட் இன் த லவ் ஆஃப் காட், இந்த வேர்ட் ஆஃப் காட், அதை பற்றி உண்மை நீங்கள் தான் தெரியும். இதெல்லாம் உங்களை கூண்டில் வச்சு நான் நிறுத்தி கேட்க போகிறதில்ல. இதெல்லாம் வெளிப்படையாக பரிசுத்தான உலகத்தில் சொல்லி உணர்த்தி வருகிறார். நாமும் அதற்கு விதி விலக்கல்ல. குறிப்பாக நீ தமிழ்நாட்டை மறுபடியும் கவனிச்சிங்கன்னா, தமிழ் இனத்தையே ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க நம்மளை அப்படியே நசுக்க, நம்ம அழிக்க, நம்மளை ஒழிக்க, நம்முடைய இயற்கை, நம்முடைய அறிவு அனுபவம், நம்முடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் சீரழிக்க, நம்முடைய வாழ்வாதாரத்தை அவிச்சு போட மத்திய அரசு, குறிப்பாக பிஜேபி அரசு, சங்கிகள்னு சொல்கிற இந்த காவி பின்பற்றுறவங்க பயங்கர முயற்சி எடுக்கிறாங்கிறது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. அரசியல்வாதிகள், மிதவாதிகள், ஆன்மீகம் யாரும் விதிவிலக்கில் எல்லாம் சேர்ந்து கூட்டு களவாணிகளை போல் துரோகம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகளும் தமிழகத்தில் தமிழ் பிள்ளைகளாக இருக்கிற நாம், தமிழ் மக்களாக இருக்கிற நாம் இருக்கிறோம். இதிலே தேவன் நம்மை நினைக்க போகிறார். இன்னைக்கு கூட செய்தி கேட்டீங்க, வித்தியாசமான செய்திகள் கேட்டீங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவையே அழிக்க சாத்தான் ஏரோதை ஏவினான். இயேசு கிறிஸ்துவ ஸ்பாட் அவுட் பண்ண முடியாதுங்கிறனால 2 வயசு கீழே இந்த எல்லா ஆம்பளை பசங்களையும் கொண்டுருங்கன்னு சொல்லக்கூடிய கொலைபாதக திட்டத்தை நிறைவேற்றுவதிலே, அரங்கேற்றுவதிலே ஏரோதுக்கு அச்சமே இருக்கவில்லை. மனதில் நெஞ்சில் ஈரம் இல்லாமல் தான் அதை செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டயபாலிக்கல் பிளான்ஸ் மத்தியில் உங்களுடைய டச், உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் காட் ஷுட் பி வெரி ஆனஸ்ட், வெரி கன்சிஸ்டன்ட், ரொம்ப நிலைவாரமானதாக இருக்க வேண்டும். இது நல்லா மஞ்சள் துணி போட்டு கழுத்தறுக்கிற ஒரு பெரிய பாயிண்ட்டு சாத்தானுக்கு. அவனுக்கு அப்படி இருக்கலாம், நமக்கு அதில் தெளிவு இருக்கணும். அதுக்காக தான் இந்த கூட்டம். இடைவெளி, சமூக இடைவெளி, நாட்கள், லாக்டவுன் பீரியடு, அப்படி இப்படி எல்லாமே கூடி வர முடியாமல், திருப்பந்திய விடுதலையோடு ஆசரிக்க முடியாமல், கொயர் பாட எவ்வளோ சொன்னாங்க. நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் பண்ணினதில் நாம் ஒரு பிரேக் த்ரூ பார்க்கல. அதிலே நம்ம சாதித்து, அதிலே நம்ம ஒரு சக்தி அடைந்திருந்தால், ஒரு பலன் அடைந்திருந்தால், ஒரு அபிஷேகத்தில் நிலைவரப்பட்டிருந்தால், ஒரு பங்கு நம்முடைய கீழ்ப்படுதலிலே அஸ்திபாரம் பலமாக இடப்பட்டிருந்தால், அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகவே நீதிமான் என்ன செய்வான் என்பதற்கு கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாக இருப்பான் நம்மளால் சொல்ல முடியும். அதனால் நாம் செய்கிற கிறிஸ்டின் ஆக்டிவிட்டி போல் இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி போல் இருக்கிற இந்த சூப்பர்ஃபிஷியல் ஆக்டிவிட்டீஸ் அதுவுமே இல்லைன்னா இன்னும் நம்ம ஆக்சுவலாக உலர்ந்த எலும்புகளாக மாறிடுவோம். இன்னொரு அந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துக்கு நாம் சரியான தகுதியுள்ள மக்களாக மாறிடுவோம். மேலோட்டமாக இப்படி போயிட்டுருக்கோம், அட்டண்டன்ஸ் கொடுக்குறோம். ஒரு 3 to 4 months கொடுக்க முடியல, இணையதளத்து மூலமாக தான் பண்ணோம். இப்போ ஆன்லைன் கிளாஸில் பிள்ளைகள் கேள்விப்படுறோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், ஈவினிங் 8 o'clock வரைக்கும் பிள்ளைங்க செல்ஃபோனில் தான் இருக்கிறாங்க. விட்டு அவங்களால வேறு எந்த ப்ரோக்ராமையும் பார்க்க முடியாது. பாடிலி மென்டலி தே ஆர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட் அண்ட் டயர்ட். அதுக்கப்புறம் அவங்க கையிலேருந்து அம்மா அப்பா ஃபோனை வாங்கி பார்க்கணும். எவ்வளோ சேலஞ்ச் இருக்குது. அந்த உண்மையெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். யாரையும் கல் எரிஞ்சு குற்றப்படுத்த முடியாது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். ஆனால் இது மத்தியில் தேவனை எந்த அளவுக்கு நம்ம தேடுறோம், தேவனுக்குள்ளே எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், நம்முடைய சந்தோஷத்தினுடைய கருத்தே மாறிடுச்சு. நம்முடைய சந்தோஷமாக இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்பை நம்ம மாற்றிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கூட இருக்கோம்னாலும் பொய் இல்லை. நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா மெதுவாக தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு ஐ எம் நாட் ரஷ்ஷிங். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பிளாட்ஃபார்ம் இப்போ ஷேக் ஆகிட்டுருக்கு. நம்முடைய அஸ்திவாரத்தை நிர்மூலம் பண்ண விரும்புகிறான். நம்முடைய பிடிமானத்தை தளர செய்கிறான்.
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லும்போது இஸ்ரேல் ஜனத்தில் அவங்க சரித்திரத்தில் ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு. அவங்க கைகள் தளர்ந்து போயின, முழங்கால்கள் தள்ளாடின, நெறிந்த நாணலை போல் இருந்தாங்க, மங்கி எரிகிற திரியாக இருந்தாங்க. பரிசுத்தாவியானுடைய அந்த மனதுருக்கத்தினாலே இறைவாக்கினன் ஆவியில் நேர்ந்து சொல்கிறான், மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர். நாணலை போய் கையை பிடிச்சிலாம் முறிக்க வேண்டாம். 40 கிலோமீட்டரில் வீசுகிற காற்று 60 கிலோமீட்டர் வீசினாலே போச்சு, தானாகவே முறிஞ்சிடும், தானாகவே ஒடிஞ்சிடும். மேலே இருக்கிற அந்த இது ஒடிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி கீழே இருக்கிற ஸ்டெம்மு கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ உயரமாக இருந்தாலும் படுத்துடும். ஸோ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். வெளிப்படையாக நமக்கு தெரியுது, நமக்கு நம்முடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரியதாக இருக்குது, பிள்ளையோட எதிர்காலம் கேள்விக்குரியதாக இருக்குது, பிள்ளைகள் படிக்கவே கூடாதுங்கிற தடை இருக்குது, முன்னேறவே கூடாதுங்கிற தடை இருக்குது. கல்வி திட்டத்தில் அவ்வளோ பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்குது, அவ்வளோ துரோகம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எதிர்பார்த்தாலும் உங்கள் காலமே இப்படி இருக்குது. நீங்கள் இன்கேஸ் ஜீசஸ் கொஞ்சம் லேட்டாக வராரு, இன்னுமே ஒரு பல கோடிகள் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் காத்திருந்து வருகை தாமதித்தால் நீங்கள் கல்யாணம் ஆகி உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன எதிர்காலம் இருக்குது என்னையா யோசிச்சிருக்கீங்களா? துட்டை மாத்திரம் யோசிச்சிட்டே இருக்காதீங்க. வீடு, பங்களா, கார், இந்த திங்ஸை மாத்திரம் யோசிக்காதீங்க. அது கண்டிப்பாக என்றைக்குமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நம்ம சாப்பிட்ற உணவு கூட நமக்கு ஜீவாதாரத்துக்கு தான் உணவு தேவை. ஆமாம், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெனுஸ் நம்ம வாழ வச்சிடாது. ஸோ இந்த மாதிரி சில உண்மைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கீங்க. அதனால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒன் இயருக்கு மேலே இருக்கும், எரேமியா 29ஆம் அதிகாரத்தை 11ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். உங்களை குறித்த நினைவுகள் ஆண்டவருக்கு சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். சிறையிருப்பின் தேசத்தில் தான் இஸ்ரேல் ஜனங்கள் பலுகி பெருகினாங்க. அடிமைத்தனத்தின் தேசத்தில் தான் 30 லட்சமாக பலுகி பெருகினாங்க. அந்த தேசத்தில் இருக்கிற ஒருத்தனை தான் யோசேப்பை கொண்டு போய் நிறுத்தினார். அதுக்கப்புறம் அந்த தேசத்தில் தான் பார்வோன் கையிலேயே வளர்க்கப்படும்படியாக மோசையை கொண்டு போனார். இப்படி நம்ம பார்க்குறோம். இதுதான் பைபிள் பிரின்சிபல். எல்லாமே கதை இல்லை, எல்லாமே சும்மா ஸ்டோரிஸ் இல்லை, எல்லாமே பயோகிராஃபிஸுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இதை தான் திரும்பி சொல்கிறாங்களேன்னா, இப்போ சொல்கிறேன், இந்த செட்டுக்கு இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் தான் ஆவலாக கேட்கணும். உங்கள் ஆவல நிமித்தம் கூட பிரசங்க நேரத்தில் பரிசுத்தாயனை அபிஷேகிக்க முடியும், பரிசுத்தாயனை ஒரு ஊழியக்காரனை தொட முடியும். கழுதையோ குதிரையோ யார் அங்கே பேசினாலும் கடவுளை அவங்க நாவை தொட முடியும், அவங்க ஆவியை தொட முடியும், உங்களுக்கு வேண்டிய வார்த்தையை கொடுக்க முடியும், உங்களுக்கு வேண்டிய அந்த ரெவலேஷனை கொடுக்க முடியும். அதுதான் பெரிய உண்மை. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நானும் ராணியும் கல்யாணம் ஆகாத முன்னாடி தனித்தனியாகவே 2 பேருக்கு தெரியாமல் பல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் விஷன்ஸ் மூலமாக, ட்ரீம்ஸ் மூலமாக, தீர்க்கதரிசன வசனங்கள் மூலமாக எங்களுக்கு உண்டான காரியம் நடக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது சென்னைக்கு புரசவாக்கத்துக்கு ஒரு கருத்தரங்குக்கு போனோம். அந்த கருத்தரங்குடைய டாப்பிக்கே வேறு, அந்த கூடுகையினுடைய முக்கியத்துவமே வேறு. ஆனால் நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அது இண்டிபெண்ட், அதுவுமே ஒருத்தருக்கு தெரியாமல் எங்கள் பெரிய பாஸ்டரோடு போனோம். காஸ்பல் ஃபார் ஏஷியா அப்படின்னு ஒரு ஸ்தாபனத்துடைய ஸ்தாபகர் KP யோஹனன், ஹி வாஸ் வெரி யங். அவர் ஒரு செய்தி கொடுக்குறாரு. அதில் பல செய்தி கொடுத்துருக்கலாம், அந்த ஒரு நாள் அந்த செய்தி அவர் தான் கொடுக்குறாரு. தேவன் எப்படி தெரியுமா எங்கள் லைஃப்பில் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுமாய் இருக்க கர்த்தருங்கிறது போல், லெட் மை பீப்புள் கோ. அவர் ஆங்கிலத்திலாம் பிரசங்கம் பண்ணார், இன்னொருத்தர் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணார். என் ஜனங்களை போக விடு, இவ்வளோதான் கடவுள் பேசினார். உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அவ்வளோதான். என் ஜனங்களை போக விடு என்பது எங்களுக்கானே செய்தி கொடுத்தது மாதிரி இருந்துச்சு. அந்த செய்தி முடிஞ்சு விரலை விட்டேன், 10 விரல் தான் இருக்குது, விரலை விட்டு எண்ணிடலாம். அத்தனை நாளைக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கை ஒன்று சேர, கல்யாணம் ஆன உடனே எவ்வளோ சீக்கிரம் படிப்புக்காக அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு போக, எல்லாவற்றையும் தேவன் அந்த ஒரு வார்த்தையினாலே நிறைவேற்றினார். அந்த ஒரே வார்த்தையினாலே நிறைவேற்றினார். யாத்ராமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, 12ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது, லெட் மை பீப்புள் கோ.
மோசே ஆண்டுட்ட அழுகுறாரு. ஜனங்க போட்டு நிற்கிறாங்க, செங்கடலுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டோம், இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது, எல்லா பக்கமும் நாங்கள் வந்து எதிரிகள் படை சூழ்ந்துச்சு, என்ன செய்கிறது, கையில் என்ன இருக்குது, அதை நீட்டு, செங்கடலை பிளந்து விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மோசே இதை செய்கிறாரு. கடைசி வாதம் வரத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்கிறார் பார்வோன் கிட்ட, மோசே மூலமா, என் ஜனங்களை போக விடு. ஸோ இது போல் நீங்கள் இப்போ கூட இன்றைக்கி கேட்கும்போது உங்களோட தேவன் பேசணும்னு நீங்கள் ஆவலாக இருக்கணும். உங்களோட நான் பேசணுங்கிறது எனக்கு ஆண்டவர் சொல்லணும்னு ஆவலாக இருந்து நான் இதை சொல்லிகிட்ருக்கேன். நோட்ஸ் கையில் தான் இருக்குது, வளரக்கூடாது, சும்மா பொழுது ஓட்டக்கூடாது, சுற்றி வளர்ச்சி எதையும் சொல்லக்கூடாதுன்னு. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் கர்த்தரோடு தனிப்பட்ட விதத்தில் விடுங்க, ஒரு குரூப்பு, ஒரு கோயில், ஒரு குழு, அதெல்லாம் இல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய உறவு இயேசுவோடு எவ்வளோ உறுதியாக இருக்குது, இயேசு மேலே உங்கள் அன்பு எவ்வளோ உறுதியாக இருக்குது. பேப்டிசம் எடுத்தது போல் சும்மா வெளிப்படையாக கிறிஸ்டனிங் இங்கிலீஷில் சொல்கிறது போல் ஒரு சாயம் பூசுறதுக்காக ஆவிக்குரிய பேச்சும் ஆவிக்குரிய ஜபமும் ஆவிக்குரிய பாடல்களையும் பாடுறதில் நீங்கள் திருப்தி ஆகிடாதீங்க. தட் யூ ஆர் ரியலி இன் டியூன் வித் காட். பட் ரியலி வாட் இஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் யுவர் மைண்ட், உங்களுடைய எண்ணம், உங்கள் திரைக்கு பின்னே உங்கள் எண்ணத்தில் என்ன ஓடிட்டுருக்கு, வாட் ஆர் யூ ரியலி எக்ஸ்பெக்டிங் இன் லைஃப், either from God or from the world or from the government or from the family. Please think. கவனிங்க how much you are distracted. உங்கள் ஒவ்வொருத்தருடைய விஷயத்தை பற்றி தான் சொல்கிறேன். உங்களுக்கு எது மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் லைஃப், எது வந்து ஹாபி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். எது உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையான கிருபைகள், தாளந்துகள், அழைப்புகள், திறமைகள், தரிசனங்கள், பாரங்கள், எதிர்பார்ப்புகள், எது உங்களுக்கு பக்கத்துணையாக ஆன்சிலரி சப்ஜெக்ட்ஸ் போல் எது உங்களுக்கு அப்படிப்பட்டதான பொழுதுபோக்கின் மூலமாக எங்கள் கற்றுக்கொள்கிற விஷயங்கள்ங்கிறத பகுத்தறிவு, இந்த தெளிந்த புத்தி இல்லைன்னா உங்கள் சந்தோஷம் பாதிக்கப்படும், உங்கள் சமாதானம் பாதிக்கப்படும், உங்களுடைய சத்தியம், உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மை பாதிக்கப்படும். எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் பயங்கர தீர்க்கமான விஷயம், தீர்க்க தரிசனத்தை விட பெருசு. உங்கள் உண்மை பாதிக்கப்படும், உங்கள் உறுதி பாதிக்கப்படும். யூ வில் பி வெரி, ரொம்ப எதிர்பாராத அளவில் கண் திறக்கிறதுக்குள்ளே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் லவதீவான்னு கத்துவீங்க. அப்படிலாம் ஒன்று ஃப்ளிக் ஆஃப் த மோமெண்ட் ஒன்று நடக்கிறதா நம்ம யோசிக்கக்கூடாது. அது பல காலம் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கிற விஷயந்தான். எதுவுமே நடக்கலைன்னா இதுதான் நமக்கு லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை வச்சுருப்போம். அதையெல்லாம் வெளியே சொல்லவே முடியாது. அதான் சந்தர்ப்பவாதத்தின் உச்சம். மோஸ்ட் ஆப்பர்ச்சுன் டைம், சமிட் ஆஃப் opportunistic behavior that is very unpredictable regarding personal life, corporate life, social life, married life, anything for that matter. அதனால் நம்ம சந்தோஷத்தை பற்றி தான் பிலிப்பியர் நிருபத்தில் பார்க்க ஆரம்பித்தோம். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூ வில் பி ஆல்வேஸ் ப்ரெஸ்ஸிங் ஆன். முன்னாடி நீங்கள் தேறி வந்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய ஈடுபாடு ஆண்டோடு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வரவேற்பை எதிர்பாராமல் நீங்கள் அந்த குழுவில் வந்து ஃபெசிலிட்டேட்டராக இருப்பீங்க, இன்டர்வீனராக இருப்பீங்க, கன்வீனராக இருப்பீங்க. யாருமே வரல, யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம் இருக்க மாட்டீங்க. இன்னும் அப்படியே இருந்தாலும் கூட உங்களுடைய பாரம் எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டஸராக மாறியிருப்பீங்க. ஆண்டவரே எல்லாருக்கும் பாரம் தாங்க, எல்லாம் குளிர்ந்து போயிட்டாங்க, எல்லாமே சோர்ந்து போயிட்டாங்க, ஆண்டவரே தட்டி எழுப்புங்க அப்படிங்கிற ஒரு ஜெபம் வாஞ்சை இருக்கும். உங்களுக்குள்ளே உபவாச ஆவி இருக்கும். உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? பாடுற நீங்கள், வாத்தியம் சேர்க்குற நீங்கள், போதிக்கிற நீங்கள், டீச் பண்ணுற நீங்கள், உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஹவ் இஸ் யுவர் ப்ரேயர் லைஃப்? ஹவ் இஸ் யுவர் ரீடிங் ஆஃப் த பைபிள்? காலம் தாமதம் ஆகிட்டே இருக்குது. சிலருக்கு உங்கள் எதிர்காலம் அமையிறது தாமதம் ஆகிட்டே இருக்குது. சிலருக்கு வேலை வாய்ப்பு தொய்ந்து போயிடுச்சு, இல்லைன்னா தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டு விட்டு திரும்பியும் உங்கள் லைஃப் எப்படி ரீஇன்ஸ்டேட் ஆக போகிறீங்க? வாட் இஸ் த நெக்ஸ்ட் லேப் ஆஃப் யுவர் லைஃப்? கிடைச்சதில் ஏதோ ஒரு என்கேஜாக இருக்கீங்க, இதுதான் வாழ்க்கையின் செட்டில் ஆகிட முடியுமா? யோசிங்க. இதன் மத்தியில் நித்தியத்தை பற்றி என்ன
அஸ்திபாரம் விட்டுருக்கீங்க. நித்தியத்தை பற்றி நீங்கள் மனுஷனுடைய கைவேலை இல்லாத நித்திய வீடு உங்களுக்குள்ளாக தேவன் கட்டி எழுப்பும்படி என்ன கீழ்ப்படிஞ்சு என்னத்தை மூலதனமாக டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சொல்லுவாங்க பைபிள் அப்படி கிடையாது, அதில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் லாஜிக் இருந்தால் கூட அது போதும் தான். நம்முடைய கீழ்ப்படுதல் நாம் சேகரிக்கிற நற்கிரியைகளை கொண்டு ஆண்டு நம்ம கட்டுறதில்லைனாலும் கூட 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய வேலைப்பாடுகள் 6 விதமான வேலைப்பாடுகள்: மரம், புல், வைக்கோல், பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல். ஸோ உங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி இருக்குது யோசிங்க ப்ளீஸ். திரும்பி நீங்கள் இதை கேட்குறதுனால டயர்டாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து மோஸ்ட் ரெசல்யூட் அண்ட் அப்சல்யூட் ட்ரூத்ஸ். இதை மாற்றவே முடியாது. ஏன் மாற்ற முடியாதுன்னா கடவுளே மாற்றுறது மாதிரி இல்லை, மாற்ற மாட்டார். அந்த ஒரு முடிவுக்கு நாம் வந்து மனஞ்சு ஒத்து முன்னேறி வரணும். சந்தோஷம் லைஃப்பில் இருக்கா? கர்த்தரிடத்தில் சந்தோஷம் இருக்கா? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு குறித்து சந்தோஷம் இருக்கா? வருகை குறித்து சந்தோஷம் இருக்கா? எவ்வளவு ட்ரீம்ஸ் இருந்தாலும், எவ்வளோ விஷன்ஸ் இருந்தாலும், எவ்வளவு வெளிப்பாடுகள் இருந்தாலும், தேவனுக்குள்ளாக தேவனே உங்கள் சந்தோஷத்தின் ரகசியமாக இருக்கணும், தேவனே உங்கள் சமாதானத்தின் காரணராக இருக்கணும். அதுதான் உங்களை ஒரு வாரியர் பர்சனாக மாற்ற முடியும். அதுதான் உங்களை ஒரு சரியான யுத்த வீராங்கனையாக மாற்ற முடியும். ஆன்மீக ரீதியில் இப்போ இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, இந்த மாதிரி ஒரு சர்ச் வேர்ல்டு, இது கிறிஸ்டியானிட்டி சொல்கிறத விட சர்ச்சியானிட்டின்னு சொன்னால் கூட பாவம் கிடையாது, தப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஏதோ சாதிச்சுட்டு தான் நீங்கள் என்னமோ ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனசில் தெம்பாக இருக்கலாம். ஆனால் சாத்தானுக்கு முன்னாடி அவனை நசுக்கிறதுக்கு, அவன் திட்டங்களை அப்படியே நாசம் பண்ணுறதுக்கு உங்கள் கீழ்ப்படுதல் எந்த அளவுக்கு அப்படியே ரெடி ரெக்கனரை போல் இருக்குது. இதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். நல்லா தெளிவாக கேட்டுகிட்டே இருங்க. இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் சரியாக நீங்கள் ஈடுபாடாக இருக்கிறனா உங்கள் சந்தோஷம் குறையக்கூடாது. அதுதான் அந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை காமிக்கிறேன், பிலிப்பியருக்கு வந்துடுவோம் வேகமாக, டோன்ட் வரி. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். உங்கள் லைஃப்பில் இது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். புக் ஆஃப் 1 பீட்டர் சாப்டர் 1 verses 8 and 9. கோயிலுக்கு வரும்போது பைபிள் எடுத்துன்னு வரணும். கை வீசிட்டு வரவே கூடாது. இன்னொன்று இந்த காலத்தில் நீங்கள் பைபிள் எடுத்து பழகுங்க. ஆர்பிஎம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பைபிளை கையில் எடுத்து பழகுங்க. செல்ஃபோனில் எவ்வளோதான் கேஜெட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் பைபிளை கையில் எடுத்து பழகுங்க. அதில் நான் இப்போ நேரத்தை வீணாக்க விரும்பலை. பிலிப்பியர் 1 பேதுரு 1, 8, 9. அவரை இயேசுவை நீங்கள் காணாமல் இருந்தும் இயேசுனிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். ஆம் இல்லை ஆம். ஓகே. இப்பொழுது ஆஸ் ஆஃப் நவ் இயேசுவை தரிசியாமல் இருந்தும், கண்ணால் பார்க்காம இருந்தும், இயேசுனிடத்தில் விசுவாசம் வைத்து. இயேசுனிடத்தில் விசுவாசம் வைக்கிறீங்களா? பார்க்காம? ஆமாவா? விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும், அதுதான் நம்முடைய அங்கே கிளைமேக்ஸு, சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. அப்பா, இதுக்கு மேலே இலக்கியத்தில் பெரிய வார்த்தையே இல்லை. வார்த்தையின் உச்சம், இலக்கியத்தின் கருத்து உச்சம், கருத்து செறிவு. இதுக்கு மேலெல்லாம் ஒன்றுமே அதில் இல்லை. மோஸ்ட் ரிச்சஸ்ட் லாங்குவேஜ் Holy Spirit has used in Greek, in Hebrew, in Aramaic, almost some closer translation in English and Tamil. இங்கிலீஷில் ஒருத்தர் வாசிங்க 8ஆம் வசனத்தை. Though you have not seen him, you love him. And even though you do not see him now, you believe in him and are filled with
an inexpressible glorious joy. Inexplicableனு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. சொல்லி முடியாத சந்தோஷம், மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷம், சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. சந்தோஷமே, சொல்லி முடியாத சந்தோஷமே, அது என்னன்னு மண்டையில் எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு. அதை தாண்டி களி கூறுறது, ஸ்பிஃபிங் வித் ஜாய், picking up a dance, picking up big kind of chorus and all that. களி கூர்ந்து கமா உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அதுதான் அந்த உண்மையே முடியுது. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இப்போ விசுவாசத்துக்கு பலன் உண்டு, உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு ரிவார்டு உண்டு. அதுக்கான நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. இந்த சந்தோஷம்தான் பிலிப்பி நிருபத்தில் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த நிருபத்தை எழுதினார் பவுல். இப்போ இந்த காலத்தில் இந்த சந்தோஷம் நல்லா பாடினீங்க, பவர்ஃபுல்லான சாங்கு. அது கிப்சன் துரை பாடியிருக்கிறாரு. அவருடைய ஆட்டிடியூட் என்ன, அதெல்லாம் இப்போ நம்ம டீப்பாக ப்ரோவ் பண்ண வேண்டாம். ஆனால் அதில் இருக்க கருத்தை ஒன்றுமே முக்கியமான விஷயம் இல்லை. வெரி சாலிட் ட்ரூத். யோசிச்சு பாருங்கள். Will it be your song? Will it be your statement? Leave alone the song and all that. உங்களுடைய கூற்றாக அது இருக்குமா? உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த்னு சொல்கிறாங்களே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் உங்கள் லைஃப்பில் ஒருத்தருக்கும் பொதுவான ஒரு விசுவாச அறிக்கை இருக்குது. அது பேர் ஜென்ரல் கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கை. அப்போஸ்டல்ஸ் க்ரீட், இல்லைன்னா க்ரீட் ஆஃப் ஃபெய்த். அது ஒரே தேவன் இருக்கிறார், அவர் மூவராக இருக்கிறார், அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் நம்ம நம்பி தான் அவனை, ஏன்னா தேவனே சொல்லியிருக்கிறார். அதுதான் முத்திரை பண்ணப்பட்டு இந்த 66 புத்தகங்களே எழுதியிருக்கு. இதை தாண்டி அதை நம்புகிற நீங்கள், அதை நம்பிக்கைக்குரிய கடவுளை பற்றி நீங்கள் என்ன வாயினாலே அறிக்கை பண்ண போகிறீங்க? இப்போ கவனிக்கணும். நான் ஒரே ரொம்ப பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் இதே இந்த பிலிப்பி நிருபத்தில்னு சொல்கிறேன். அதை நம்ம பின்னாடி வரும்போது யோசிக்க போகிறோம். நம்ம இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி 9-10 வசனங்களை தான் தியானிக்க ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆனால் 21ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் எப்படி இருக்குது? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிரைஸ் தி லார்ட். வா, அதை இனிமேல் எவனுமே காப்பி அடிக்கவே முடியாது. அவர் இதுக்கு மேலே ஒருத்தர் சொல்லவே முடியாதுன்னு இயேசு ருசித்தவர், இயேசு அறிஞ்சவர், புரிஞ்சவர். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதான் என் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த். கிளைமேட்டிக் ட்ரூத். ஆக கொரோனா காலத்தில் உங்கள் சந்தோஷம் கிறிஸ்துக்கள் எப்படி இருக்குது? உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்கள் வேத வசன படிப்பு தியானம் எப்படி இருக்குது? எவ்வளோ பைபிள் படிக்கிறீங்க? எவ்வளோ ஒருத்தரோட ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் யாரும் இதுக்கு காரணம் இல்லைன்னு 1000 தடவை நீங்கள் புரிஞ்சு நான் என்ன பண்ணுறது நொயின்னு ஏதாவது சொல்லலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் உங்களுக்குள்ள சகோதரத்துவத்தை, கிறிஸ்துவ சகோதரத்துவத்தை, ஆவிக்குரிய உத்தரவாதத்தை, கூட பிறந்தவனாக இருந்தாலும் அதான் நம்ம வேதத்தில் சொல்கிறது தான் சொல்கிறோம். யாரையும் குத்தி காமிக்க சொல்கிறதில்ல. காயின் ஆபேல் நான் என்ன சகோதரனுக்கு காவலாளியா அப்படின்னு இல்லாமல் நீங்கள் how much are you indebted to each other? How much are you in touch with each other? How much are you concerned with other boys and girls in the group? இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நான் என் வழி தனி வழி, ஐ ஆம் ஆல் ரைட் அப்படின்னு நினைக்கிறது இட் மே நாட் பி ரியலி ரைட், இட் மே நாட் பி ரியலி ஃபேர். அது உங்களுக்கு சரியான உதவியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காது. ஏன்னா சாமியே ஒருவராக இருந்தாலும் மூவராக நமக்கு காமிச்சிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ தான் அந்த ஃபெலோஷிப் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் சொல்லப்பட்டிருக்கு. கம்யூனியன், கொய்னோனியா ஆஃப் காட். தேவனே மூவரான 3 ஆட்களாக இல்லை, ஏக திரியேகராக இருக்கிறார்கள். Though they are independent of each other, they are so knit together. This is the most mysterious godliness of Christianity. அப்போ நீங்களும் நானும் அந்த மாதிரி ஒரு யுனைட்டடாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கனெக்டடாக இருக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம், எதிர்பார்ப்பு. இன்றைக்கி கூட காலையில் நான் என்னுடைய மார்னிங் டிவோஷனில் யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் தான் எனக்கு படிக்கும்படியாக அமைஞ்சிச்சு. அதில் ஜீசஸ் சொல்லும்போது
எவ்வளோ பெரிய காரியமாக சொல்கிறாரு, எவ்வளோ ஒரு அப்படியே பேஷனேட்டாக அந்த ஜெபத்தை செய்கிறாரு. நானும் நீங்களும் ஒன்றா இருக்கிறது போல் அவங்களாம் நம்மளில் ஒன்றா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்கிறத பார்க்குறோம். அப்போ உங்களுக்குள்ளே இந்த யூனிட்டி இருக்கணும். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏதோ கமெண்ட்லாம் அடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் வெளியில் ஷாப்பிங் போகிறதும் ட்ரீட் கொடுக்குறதுலாம் அந்த யூனிட்டி வேறு. இது மாதிரி உட்காந்து பாட்டுக்காக உட்கார யூனிட்டிலாம் வேறு. நீங்கள் கவனிங்க, சொல்கிறாரு பாருங்க. இருபதாம் வசனத்தில், அதுக்கு முன்னாடி 9ஆம் வசனத்தில் சொல்கிறார், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. இந்த சென்ஸ் ஆஃப் இன்டென்டட்னஸ், ஒருத்தருக்கு கடன்பட்டவர்களாக இந்த சபையில் நீங்கள் யோசிக்கணும். நீ யாரோ நான் யாரோ இருக்கக்கூடாது. நீங்கள் கூட பிறந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட சர்ச்சில் இந்த மாதிரி ஒரு கர்த்தருடைய சரீரத்தில் அங்கமான பிற்பாடு அந்த கூட பிறந்த யூனிட்டியோட இயேசு ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் இவங்களுக்கு உண்டாகிற யூனிட்டி வந்து ரொம்ப உறுதியானது, ரொம்ப விலையேறப்பட்டது. அதனால் உங்களுக்கு இந்த ஒரு ஐக்கியம் உங்களுக்கு தேவை. கீழே அப்புறம் சொல்கிறாரு, 11ஆம் வசனத்தில், நான் இனி உலகத்தில் இரேன், இயேசுவாகி நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். ரொம்ப தீர்க்க தரிசனமான ஒரு விஷயம், தீர்க்கமான ஒரு வசனம். இதை நீங்கள் ரொம்ப ஜபம் பண்ணணும். பேதுரை பார்த்து அவருடைய துடுக்குத்தனத்துக்கு இயேசு ஒரு செக்கு வச்சார். சேவல் 2 தரம் கூறுறதுக்கு முன்னாடி நீ 3 தரம் என்னை மறுதளிப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி சொன்னார், சாத்தான் என்கிட்ட வந்து அவனை நான் வந்து சோதித்து பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது நான் வந்து அனுமதி கொடுத்தேன், ஆனால் நீ உன் விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நான் அவனுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து இம்மார்டல் ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் வந்து என்ன எனக்கு தெரியல, எனக்கு அந்த சில நேரத்தில் இலக்கிய தடுமாற்றம் ஏற்படுது, சரியான வார்த்தை கிடைக்கணும். இதெல்லாம் வந்து எதிர்பாராத முதலீடு. மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குற வாழ்க்கை தான் நமக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்காக ஒவ்வொருத்தர் மேலே இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாசித்தோம், தேங்க்யூ, இந்த 1 பேர் வாசித்தோம் பார்த்தீங்களா, கிறிஸ்துவின் நாளிலே நம்ம ரட்சிக்கப்பட முடியாது, அந்த பூர்ண கிருபை நமக்கு அளிக்கப்படும். காலையில் பார்த்தோன்னு நினைக்கிறேன், இப்போ இல்லை. அந்த பூர்ண கிருபை தேவன் நமக்கு அளிக்கிறார். கிறிஸ்து வெளிப்படும் போது நம்முடைய ரட்சிப்படைய முடிய ஆண்டவர் ஒரு பங்கு கிருபை அளிக்கிறார். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப மரியாதைக்குரிய தனித்தன்மை இந்த கரிசனை உள்ள அன்புள்ள ஒருத்தரை பார்க்கவே முடியாது. அவர் கடவுளாகத்தான் இருந்தால் கூட இந்த கடவுளாக கும்பிட்ற அந்த ரகத்தில் ஒரு ரகம் கூட அப்படி இல்லை. மூர்க்கத்தனமாக இதுதான் கடவுள், அந்த நம்பிக்கை நிமித்தம் மற்றவங்களை கொல்ல நினைக்கிற ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள், ரெஸ்ட் ஆஃப் த அதர் கைண்ட் ஆஃப் குரூப்ஸ், அவங்களாம் பார்க்கும்போது ஜீசஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு சகாயம் பண்ணுறாரு. ஆனால் ஹி டஸ் இட் ஃபார் அ ஜெனுவின் அண்ட் ரியல் பர்பஸ். இன்றைக்கி கூட நான் திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன், வேறு மாதிரி சொல்லியிருக்கிறேன், இப்போ சொல்கிறேன், விழலுக்கு இறைச்ச நீராக வாழாதீங்க. டு நாட் வேஸ்ட் the graces of God outpoured upon your life. உங்கள் மேல் ஊற்றப்பட்ட கிருபைகளை விரயம் பண்ணாதீங்க. கிருபை என்பது ஒரு இலக்கிய வார்த்தையை பார்க்காதீங்க, அது கடவுளுடைய இரக்க செயல்னு பாருங்கள். இரக்கத்தின் நிமித்தம் கொடுக்கப்படுகிற உதவி, தருணங்கள், நன்மைகள், பாதுகாவல், பொறுமை, நீடிய சாந்தம் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு, கேவலப்பட நிற்கிறாரு, அவமானமடைய நிற்கிற, ஏற்கனவே செஞ்சு முடித்தா கூட இன்னும் ஏதோ தொகையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு வந்து முன்னாடி வக்காலத்துக்கு வந்து நிற்கிறாரு. ஸோ டு நாட் வேஸ்ட் தம் இன் யுவர் லைஃப், டு நாட் வேஸ்ட் தம் இன் யுவர் லைஃப். ஆக அவர் இன்னும் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுறாருன்னா, அவர்கள் எல்லாம் 21ஆம் வசனம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலே இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்கள் ஒன்றாக இருக்கும்படி
நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேரியர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு எங்கள் மனசில் தோணும். இட் மே பி ரியலி ட்ரூ ஆல்சோ. பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டு நமக்கு. ஆர்பிஎம் இந்த குரூப் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் அந்த அளவுக்கு ஒருத்தர் வாழணும், ஒருத்தரோடு ஒருத்தர் வாழணும். எவ்வளோ தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் காரியத்து நிமித்தம், சந்தர்ப்பத்து நிமித்தம், வாழ்க்கை நிமித்தம், கெரியர் நிமித்தம், வாட் எவர் ரீசன் நீங்கள் அந்த அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் ஆஃப் யூனிட்டி கூட பிறந்தவங்களை விட அதிகமாக சொந்த சகோதரை பார்க்க அதிகமாக நேசிக்கணும் இருந்தால் தான் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பிரமாதமான ஒரு சர்வை மாத்திரம் இல்லை, சாதனை படைக்கிற ஒரு பெரிய சேனையாக இருப்பீங்க. பிலீவ் மீ. சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான உண்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தெரிய வரும். இன்னைய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நூதனமான போக்கிரித்தனமான சோதனைகள் மத்தியில் நீங்கள் ஒருத்தர் உங்கள் ஆவியிலே நிறைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் சரீர பிரார்த்தனை செய்யவே முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் சாமி எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. ஃபிசிக்கலி யூ cannot be so together, but spiritually you should be so knit with each other's spirit. நீங்கள் பரிசுத்தால் நிறைந்து ஜெபம் பண்ணணும். அந்நிய பாஷையில் ஜெபம், பச்சையாக சொல்கிறேன், அந்நிய பாஷையில் நிறைந்து ஜெபம் பண்ணணும். இன்னும் அது கையாளாத விஷயம் நினச்சிங்கன்னா உங்கள் சந்தோஷம் அடி வாங்கும், உங்கள் சமாதானம் அடி வாங்கும், உங்கள் சக்தியும் அடி வாங்கும், உங்கள் சத்துவம், உங்கள் சக்தி, எனர்ஜி, பவர், that will be at stake. Believe me, I speak truth, nothing but truth. அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணும்போது தான் கருத்தை தாண்டி, மனுஷ இமோஷனை தாண்டி, சரீர பிராரமாக ஒப்பாரி இந்த மாதிரி ஜிமிக்ஸ் எல்லாம் தாண்டி ஜெனுவினாக ஆவியானவர் தேவ சித்தத்துக்கு பிராரமாக ஆர்பிஎம் ஒரு ஸ்தல சபை தான். இட்ஸ் ஒன்லி a local body. We are only a part of a mystical body, worldwide, universal body. ஸோ இதில் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரீச்சு, உங்களுடைய தாக்கம், உங்களுடைய இம்பேக்ட் எந்த ஒரு இடத்துலையும் தேவன் கொண்டு வர முடியும். எங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் கடந்து வந்ததுனால தான் நாங்களாம் நிற்கிறோம். நான் நிற்கிறேன்னா தேவ கிருபையெல்லாம் நிற்கிறேன்னா சும்மா ஆண்டருக்கு ஐஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி காமிக்கு டெஸ்டிமனியாக சொல்கிற மாதிரி சொல்லலை. ரொம்ப பச்சையான உண்மை. எனக்கு இருக்கிற இப்போ நிலைமைக்கு என்னுடைய ஒய்ஃபோடைய மெமரிஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே திரும்பி மண்டையில் வருது. ஃபைட்டிங் இட் அவுட். ஆண்டவரே, ஐ ஹேவ் மெனி ஒர்க்ஸ் டு டூ. ஆர் இருக்கிற வேலையுமே செய்கிறதுக்கு எனக்கு தெம்பு வேணும். இப்போது பல விஷயத்தில் அந்த பாண்ட் ஆஃப் யூனிட்டி பரிசுத்தாவின் மூலமாக தான் உங்களுக்கு உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி அந்த யூனிட்டி கொண்டு வராருன்னா எம்ப்ராய்டரி நெட்வொர்க் மாதிரி. அது கூட கட்டாயிடுமோ, அதை விட இந்த ஸ்பைரோகிராஃபில் இன்னுமே சரியான சில இதெல்லாம் இருக்குது. இப்போ கூட அது கேர்ள்ஸ், நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபேமிலி லைஃப் இதை பற்றி உங்களுக்கு ஒரு செமினாரோட காரியத்தை ஸ்க்ரீன் பண்ணோம். பாய்ஸ் உங்களுக்கு நான் பண்ண இருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து பிரயோஜனம் அடைங்க. அதில் இடியாப்பம் டப்பா மண்டை பார்த்துக்கோங்க. ஸோ இடியாப்பம், ஸோ நிட் டுகெதர். இது ரொம்ப பயங்கரமான உண்மை. அந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருந்தால் தான் சத்துரு உங்களுக்கு இடையில வரத்துக்கு நீங்கள் இடமே கொடுக்கக்கூடாது. நான் அஞ்சவில்லை, நான் கலக்கம் அடையவில்லை, ஆனால் நான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறது போல் எனக்கு சொல்கிறது யோகிதை கிடையாது. இருந்தாலும் ஐயப்படுகிறேன், நான் திரும்பியும் சொன்னதை சொல்கிறதுக்கு நான் வெட்கப்படலை அப்படிங்கிறது போல் நீங்கள் ஏமாற்றப்பட்டு விடுவீர்களோ, நீங்கள் கொஞ்சம் அசந்து மாட்டிக்குவீங்களோ. நம்முடைய அசதி தான் எல்லா விதமான திருடனுக்கு பெரிய முதலீடு. அவனுக்கு திறமையினால் அவன் திருட்டு தொழிலில் ஜெயிக்கலை. நம்ம அசதி தான் அவனுக்கு பெரிய முதலீடு. எந்த நேரம் அசர்றோமோ அந்த நேரம் தான் அவனுக்கு ஆப்பர்ச்சுன் டைம். அது ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸோ இல்லை மெனி ஹவர்ஸோ நம்ம அசர்ற நேரம் தான். ஒவ்வொருத்தருக்கும் அசர்ற நேரம் ஒன்று இருக்கும்.
மிட் நைட்லாம் உட்காந்த மாதிரி கணக்காக இருக்கும். நம்ம அசந்தது நமக்கே தெரியாது. திரும்பி முழிச்சிருப்போம், தெரியவே தெரியாது. பிலீவ் மீ, திஸ் இஸ் மோர் தேன் ட்ரூ. அந்த அசந்த நேரத்துக்குள்ளே என்ன நடந்தது நம்மளால் ரெக்கார்ட் பண்ணவே முடியாது, நம்மளால் ரீகலெக்ட் பண்ணவே முடியாது. அதுதான் அசதியினுடைய பெரிய ஒரு டேமேஜ். அசதியில் மருத்துவத்தில் எவ்வளோ பெரிய பெரிய டேமேஜ்லாம் நடக்குது. அசதியில் அரசியல் எவ்வளோ பெரிய டேமேஜ் நடக்குது. அசதி. அதனால தான் பைபிள் மாத்திரம் தான் தெளிவாக சொல்லுது, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இராமல். பாடிலி டயர்ட்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அசதிங்கிறது வந்து மைண்டு டயர்ட்னஸ். மைண்டு டயர்டாகிடக்கூடாது. பாடி டயர்டாயிரும். நீங்கள் பாடி ஒன்றுமே பண்ண முடியாது, அது கட்ட மாதிரி கீழே விழுந்துடும், ஒன்றுமே பண்ண முடியாது. 5 மணி நேரம் 3 மணி நேரம் 1 மணி நேரம் படுத்து தூங்கினா அது தானாக எழுந்திடும். ஆனால் மைண்டு டயர்டாகிடுச்சுன்னா அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஒரே ரகசியம் ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடியதான். அதுவுமே இந்த பிரெயின் டேமேஜ் ஆனவங்க சொல்கிறது போல் தானாகவே மூளையினுடைய பெரிய ரகசியம் அற்புதம் என்னென்னா தானே ரெக்யூப்ரேட் ஆகிடும். ஆனால் இட் மை டேக் சம்டைம்ஸ் மந்த்ஸ், இயர்ஸ். சமயத்தில் ஒருத்தர் செத்து போனால் நீங்கள் நம்ம நாட்டில் 2 வருஷம் கோமாவில் இருந்து ஜஸ்வந்த் சிங், அவர் ஃபார்மர் பிஜேபி லீடர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்தார். அவர் 2 வருஷம் கோமாவில் இருந்தாராம். எனக்கே தெரியல. 2 வருஷம் ஒடிச்சு எல்லா மைண்ட்லேருந்தும் போயிட்டார், ஞாபகத்தில் இருந்தார். 2 வருஷம் கோமாவில் திரும்பி நினைவு வந்து புதுசுன்னு போயிட்டார், செத்தே போயிட்டார். அதான் என்னடா இந்த ஆள் பிக்சர்லேயே இல்லை, இவ்வளோ ஆக்டிவிட்டி பிஜேபி நடக்குது, இந்த ஆள் எங்கே போனாங்கன்னா கோமாவில் இருந்துருக்கிறார். அதுதான் மைண்டுடைய காரியம். ஐம் நாட் வேஸ்டிங் மை டைம். நம்முடைய சரீரத்தை ஜெயித்து கலாத்தியர் 5:17 பிரகாரமாக ஆவினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் அந்த அளவுக்கு வார்ஃபேர் பண்ணணும், அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சக்தி இருக்கணும். அந்த சந்தோஷத்தின் ரகசியம் பரிசுத்தாவினாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிருபை. தேவனோடு பேசணும். எபேசியர் 5:18 வசனம். எபேசியர் 5:18 புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 5. இங்கேருந்து கூட படிக்கலாம் 16லேருந்து. நாட்கள் பொல்லாதவைகளானதால், எப்போ இப்படி என்ன மாதிரி காலத்தில் இருக்கோம்? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல், புத்தி இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து கொண்டிருந்து be filled with the Holy Spirit, continuously be filled with the Holy Spirit. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஏன்னோ ஒருத்தன் கட்டளை போடுறான், நான் என்ன கேட்குறதா? அப்படி இல்லை. கீழ்ப்படிந்துன்னா விட்டு கொடுத்துருங்க. பி டிபெண்ட் ஆன் ஈச் அதர். இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்டை ஜெயிங்க, தாந்தோன்னித்தனத்தை ஜெயிங்க. இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட்டு ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்பிரிட்டு. கிறிஸ்டியன் லைஃப்னாலே டிபெண்டன்ஸ் தான், அபாய்டிங் லைஃப் தான். நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க. சார்பான வாழ்க்கை. கிறிஸ்துவை சார்ந்திராமல் நம்மளால் ஜீவிக்கவே முடியாது. யூ cannot live independent of Jesus Christ. ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸே கிடைச்சாலும் பரவாயில்ல, பிலீவ் மீ. என்ன தான் விஷன்ஸ் பார்த்தாலும், என்ன தான் ட்ரீம்ஸ் பார்த்தாலும், என்ன தான் ஏஞ்சலிக் விசிட்டேஷன் இருந்தாலும், that is not Christ. That is not Christ. That's not Christianity. That's not the cross. அப்படி நடக்குமா? Why not? Very much. அதனால தான் பவுல் துடிக்கிறார். பவுலுக்கு இருந்த அழைப்பும் அவருக்கு மேலே இருந்த அந்த உத்தரவாதத்துக்கு அவர் எப்படி துடிக்கிறார்னா, ஆனபடினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அதை விட 2ஆம் அதிகாரத்தில் கரெக்டு.
3வது சொல்ல, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக எங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. யார் உங்களை மயக்கினது? ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கர்த்தரை விட்டு கிருபையை விட்டு தூரம் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார். வானத்திலிருந்து ஒரு தேவதூதனே வந்து வேறொரு சுவிசேஷம் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். எனக்கு ஒப்புவிக்கிட்ட சுவிசேஷத்தை எல்லாமே வேறு சுவிசேஷம் இல்லையே அப்படின்னே தெளிவாக சொல்கிறார். ஸோ சந்தோஷம் வந்து இமோஷன் மாத்திரம் இல்லை, சந்தோஷம் வந்து இட்ஸ் அ பர்சன். அதுதான் நான் முந்தின இன்ட்ரடக்ஷனில் ஃபிலிப்பைன் உங்களுக்கு சொல்லும்போது ஆடியோ மெசேஜ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இட்ஸ் அ பர்சன். அகெயின் அண்ட் அகெயின், ஜாய் இஸ் அ பர்சன். It's Jesus, it's the Holy Spirit, it's the Father. There is no rivalry between them. பிதாவை மாத்திரம்தான் எனக்கு பிடிக்கும், கிறிஸ்துவ மாத்திரம்தான் பிடிக்கும், பரிசுத்தம் அந்த மாதிரிலாம் நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக ஓடி என்ன சிண்டு முடிச்சு யோசித்தாலும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தேவனை வந்து இன்வால்வ் ஆக போகிறதில்ல. நீங்கள் இயேசுவை கூப்பிட்டாலும் பிதாவை நாங்கள் இருப்பார், பரிசுத்தானை கூப்பிட்டாலும் இயேசுவை நாங்கள் இருப்பார், பரிசுத்தானை கூப்பிட்டாலும் இயேசுவான பிதாவை நாங்கள் இருப்பார். தெர் இஸ் நோ ரைவல்ரி. நீங்கள் அவங்களுக்குள்ளே ஒன்றும் சண்டை முட்டி விட முடியாது. நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தான் எப்போயுமே புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் தான் எனக்காக செத்தீங்க, இதெல்லாம் கதையில். பிதா அன்பு இல்லாமல், பிதா அனுமதி இல்லாமல் இயேசு செத்துருக்க முடியாது. பரிசுத்தாவின் துணை இல்லாமல் இயேசு மரித்திருக்க முடியாது. பரிசுத்தாவின் இல்லாமல் பரிசுத்தாவின் பிதானத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர். அதனால் அவங்களுக்குள்ள ஒரு சண்டையே கிடையாது, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடே கிடையாது. கருத்து வேறுபாடு வந்து இந்த பொலாரிட்டி, ராங் பொலாரிட்டி, அதை வந்து அதுதான் ஃபால்ஸ் டாக்டரினுடைய கல்டிஸ்டிக் திங்கிங்க்கு அதுதான் பெரிய இன்க்ரீடியண்ட். அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்சி. ஐ கேன் லிவ் வித் ஜீசஸ் ஹிம்செல்ஃப், ஐ கேன் லிவ் டிபெண்டிங் ஒன்லி ஆன் த ஹோலி ஸ்பிரிட். இந்த மாதிரிலாம் நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் பி கேரிட் அவே, டு நாட் பி சீட்டட் அவே. அந்நிய பாஷை தான் பேசுகிறோன்னு சொன்னாலும் அந்நிய பாஷையே வாழ்க்கை இல்லை. அந்நிய பாஷை வந்து ஆன்மீக ஆவிக்குரிய உலகத்துக்கு பிதாவோடு ஐக்கியம் கொள்வதற்கு, தேவ ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு, வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு, ஆவிக்குரிய பலனை கொடுப்பதற்கு, சத்துருடைய சிந்தையை ஏமாத்துறது சொல்ல கிடையாது, சத்துருடைய சிந்தையை முற்றிலுமாக மறைப்பதற்கு. நம்ம அந்நிய பாஷை பேசினா பிசாசுக்கு ஒன்றுமே விளங்காது. வசனம் பேசுனீங்கன்னா உங்களோட ஜாஸ்தி அவனுக்கு வழங்கும். பைபிளே பேசுனீங்க உங்களோட அவனுக்கு பைபிள் நிறைய வழங்கும். ஆனால் அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா பிசாசுக்கு விளங்காது. ஆனால் அந்நிய பாஷை வந்து நீங்கள் சீரியஸாக பலம் அடையணும்னு பேசி பாருங்கள், அதுதான் பெரிய போராட்டமாக இருக்கும். சாதாரணமாக கசாமசான்னு பேசிகிட்டு இருப்போம், அது வேறு விஷயம். ஆனால் அதில் வந்து அதுவும் ஒரு ஸ்லிப் ஷாட் ஒர்க்கு தான். ஆனால் ரியலாக அது ஒரு வார்ஃபேர், ரியலாக அது ப்ரேஸ், ரியலாக அது ஒரு வந்து வர்ஷிப், ரியலாக அது வந்து ஒரு இன்டர்செஷன் அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷையில் உட்காந்து பேசி பாருங்கள், ரொம்ப ட்ரை ஆகிரும் மைண்டு. ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. ஃபீல் ஸோ அவுட் ஆஃப் மைண்ட். என்னடா இது, வேஸ்டிங் மை டைம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் உட்காரணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, வாயில் வைக்க முடியுதோ இல்லை, உப்பில்லா பண்டம் குப்பையிலங்கிறது மாதிரி உப்பு சப்பில்லாம் பத்திய சாப்பாடு மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது கரெக்டாக சொல்கிறேன், உங்கள் அளவுக்கு விளங்கி பத்திய சாப்பாடு மாதிரி இருக்குது. அந்நிய பாஷையில் அப்படி பேசி பாருங்கள். பேசிகிட்டே இருந்தவொன்னே தான் ருசி வரும். இட் டேக்ஸ் டைம், இட் மே டேக் டைம், இட் டசன்ட் ஹாவ் டு, பட் இட் வில் டேக் டைம். அது செஞ்சவொடனே தான் யூ வில் பி அஷர்ட் இன்டு ஹிஸ் ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பேசிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். உங்களுக்கு இவ்வளோ நான் எப்படி சொல்ல முடியுது? நான் என்ன எங்கேயா போய் உட்காந்து படிச்சுட்டா வரேன், தியானம் பண்ணுறேன், பைபிளை படிக்கிறேன், சில ரிலேட்டட் புக்ஸை படிக்கிறேன், இல்லைனா ஸ்டடி பைபிளை படிக்கிறேன், ஓகே. பட் ஐ மெடிடேட், ஐ ப்ரே, ஐ ஸ்பீக் இன் டங்ஸ். அதனால தான் எனக்கு சின்ன ஒரு காரியம் எடுத்தாலும் ஒரு ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. உங்களுடைய கனெக்டிவிட்டி கர்த்தரோடு இருந்துகிட்டே இருக்கணும். கொரோனா டைமில் இன்னும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு அதிமுக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிற இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சமாச்சும் பிலிப்பியன்ஸை நம்ம தொடுவோம். அவர் சொல்கிறாரு, 1 யோவான் 1ஆம் அதிகாரம், புக் ஆஃப் 1 John chapter 1 verses 3 and 4. நீங்களும் இதை கேட்குற நாமளும் எங்களோட
யோவான் அவங்களோடு சேர்ந்து ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களுக்கு எழுதுகிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்குலாம் அவிசுவாசத்தை விதைக்கலை. உங்களுக்கு கர்த்தர் நீங்கள் ரட்சிக்கப்படலாம், கர்த்தரை நேசிக்கலாம், அது மாதிரிலாம் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் தானே அந்த உண்மையை ஒத்துக்கணும், ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறீங்கிற உண்மையை. இன்னும் ஆத்துமாதாயத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கரிசனை இருக்கா? ஹேவ் யூ எவர் ஷேர் த காஸ்பல் வித் சம்படி? ஆர் யூ இன் த சோல் வின்னிங் பிஸ்னஸ்? நீங்கள் சோல் வின்னிங் அட்லீஸ்ட் ப்ரேயர்லையாவது ஒருத்தர் வந்து இந்த ஒய்கோஸ் நம்ம இங்கே தோரணமாக கட்டி விட்டோமே, நீங்களாம் எழுதுனீங்களே, அவங்களெல்லாம் டெய்லி ஜபத்தில் 5 பேர் எழுதுனீங்க, ஒருத்தரையாச்சும் நீங்கள் நினச்சி டெய்லி ஜாப் பண்ணிங்களா இன்செசண்ட்டாக? 1975 நான் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு ஜாப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் அவங்க ரட்சிக்கப்படல. அப்படியே வராங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவர்கள் அல்லவேன்னு. அதில் ரொம்ப அங்கலாய்ச்ச ஒரு பார்ட்டி எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டார். பட் ஆனால் ஐ மிஸ்ட் டேக்கிங் பேப்டிசம். பட் ஆனால் ஐ கன்ஃபெஸ்ட் ஹிஸ் சின்ஸ். There are many such people in my life whom I am praying for all these years, 40-some years. Are you carrying somebody like that in your heart daily? Daily. Not even a single day. சாமி எனக்கு விட்னஸ். எந்திரிச்சவனே அதான் வாயில் வரும். அவங்க தான் எனக்கு பூதம் மாதிரி முன்னாடி வந்து நிற்பாங்க. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணவொன்னே தான் ஐ மூவ் டு அதர் பீப்புள், அதர் மேட்டர்ஸ். சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட பை த எண்ட் ஆஃப் த டே ஐ யூஸ் டு ரிமெம்பர் தம். Are you carrying somebody in your heart for soul winning? கணவன், புருஷன், மனைவி, பிள்ளை, அதை நான் சொல்ல வரல. அது வந்து இன்னோவேட்டபிளாக உங்கள் பாடியில் உங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆனதுனால அதை வந்து நீங்கள் முழு புருஷன் சோத்தில் மறைக்க முடியாது. யூ ஹேவ் டு திங்க் அபவுட் தம், யூ மே வாண்ட் டு திங்க் அபவுட் தம், இட்ஸ் ஆல் தம். ஆனால் இது எப்படி அல்ல, எப்படி நான் சொல்கிற விஷயம் அப்படிப்பட்டதாக அல்ல. இட்ஸ் அ கமிட்மெண்ட். ஆர் யூ கமிட்டட் இன் யுவர் ப்ரேயர்? Do you have a commitment in your prayer? Are there any committed prayer focus in your life, prayer points and prayer targets in your life? அதெல்லாம் தான் உங்களுடைய சந்தோஷத்துக்கு ஊற்றாக இருக்கும். அதெல்லாம் லைஃப் ஸ்ப்ரிங்காக இருக்கும். அதுலேருந்து தான் அந்த சந்தோஷம் ஊறிகிட்டே இருக்கும். ஊறலை போல் குறையவே குறையாது. 1000 சோறு வரும். இப்போ ஐ எம் கோயிங் த்ரூ லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ். But it doesn't so shake me. I am shaken here and there, but I am not thrown down. எப்பக்கத்தில் இருக்கப்பட்டால் ஒடுங்கி போவதிலையும் பவுல் சொல்கிறார். ஆனால் நான் பெரிய கிங்காங்க, தாராசிங்க கிடையவே கிடையாது. என்னுடைய வெளிப்படையான ரகசியம் அந்நிய பாஷை, வேதவசன தியானம். வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் தங்கமல்ல ரகசியம் ஒன்றும் இல்லை. Again and again remembering the commitment toward prayer. அதுவும் ஆர்டர் செய்கிறார். நான் சில கமிட்மெண்ட்டில் கொஞ்சம் தொய்யும் போது தொட்டுறாரு. நான் யாருக்காவது ஜாப் பண்ணேன்னா அவங்கள விடும்போது அந்த தொடர்பு விட்டு போகும்போது அங்கே ஏதாவது ஒன்று நடத்திடுறாரு. என்னால் திரும்பியும் புதுசாக ரிவைவ்டு அவங்களுக்காக ப்ரே பண்ண முடியாது ஆயிடுது. அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஓகே லெட் மீ கண்டினியூ இன் மை ப்ரேயர். பொழுது ஓட்டல. உங்களுக்கு தெரியும், பசியாக இருப்பீங்க. நம்ம கொரோனாவை ஒரு பெரிய காரணமாக வச்சு உங்கள் குரவலை பிசாசு நெருக்கி உங்களுடைய குரல் இருக்குது பார்த்தீங்களா, யுவர் வாய்ஸ், அதை ஆண்டவர் கேட்க விரும்புகிறாரு. ஐ எம் நாட் வேஸ்டிங் மை டைம். என்னென்னோ சொல்லணும்னு எதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன் பாருங்கள். ஐ எம் லிஸ்னிங் டு மை ஓன் செல்ஃப். உங்கள் குரலில் ஆண்டவர் கேட்கணும்னு விரும்புகிறாரு. லிஃப்ட் யுவர் வாய்ஸ் டு காட் in prayer, in worship, in intercession, in thanksgiving. அவர்கிட்ட இன்னொருத்தரை பற்றி பேசுங்க, சூழ்நிலை பற்றி பேசுங்க.
ராஜ்யத்தை பற்றி பேசுங்க, உங்களுக்கு இருக்கிற தடுமாற்றத்தை பற்றி பேசுங்க, தள்ளாடுதலை பற்றி பேசுங்க, தளர்வை பற்றி பேசுங்க. பொழுதுபோக்குறதுக்காக ரெக்ரியேஷன் தான் சொல்கிறோம். ஈவினிங் டைம் ஃபுட்பால் விளையாடுறோம், கிரிக்கெட் விளையாடுறோம். ஐ டோன்ட் திங்க் ஸோ தெர் இஸ் ரெக்ரியேஷன் இன் கிறிஸ்டியன் லைஃப். ஏன்னா நமக்கு செம்ம வேலை கிடக்குது, மண்டைக்கு மேலே தலைக்கு மேலே அவ்வளோ வேலை இருக்குது, வெள்ளம் போகிற மாதிரி. ஓகே அப்படின்னு நம்ம தெரியல, எனக்கு சொல்கிறதுக்கெலாம் எனக்கு அச்சமாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். எடுத்துக்கிட்டால் ஒரு நேரம் போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆனால் கூட திரும்பி வரணும். யூ ஹேவ் டு கம் பேக் டு யுவர் ஓன் லைஃப் ஸ்டைல், பியூட்டிஃபுல் லைஃப் ஸ்டைல். வாழ்க்கையே விளையாட்டு இல்லை, வாழ்க்கையே ஃபுட்பால் கேம் இல்லை. அவங்களுமே ஆஃப்டர் சம்டைம் தெம்பு இருக்கிறவங்க ஆடுறாங்க. 40 இயர்ஸுக்குள்ளே எல்லாம் ரிட்டையர் ஆகிடுங்க, 30லேயே எல்லாம் படுத்துறாங்க. சில பேர் 40 வரைக்கும் மூச்சை போடுறாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான் மங்களம். அதுக்கு மேலே அவங்க பாடி கோஆப்ரேட் பண்ணுறது இல்லை. தே ஆர் நாட் ஆஸ் பிரிஸ்க் ஆஸ் தே ஆட் டு பி. ஆனால் கிறிஸ்டியன் லைஃப் தொண்டு கிழவனாக இருந்தாலும் வயது சிட்ட காலத்திலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ என்கேஜாக இருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் தயவுசெய்து யோசிங்க. உடனே இன்றைக்கி ஒரு ஜபம் ஆரம்பிக்கிறீங்க, பேசுகிறீங்க, கொள்கிறீங்க, அதெல்லாம் ஓகே செய்கிறீங்க. செய்யாமல் இருந்தாலுமே உங்கள் பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும்? உங்கள் பர்சனல் லைஃப்பில் இன்டெகிரிட்டி இருந்தால் உங்கள் கார்ப்பரேட் லைஃப்பில் இன்டெகிரிட்டி இருக்கும். அவன் வரல இவன் வரல அப்படி இல்லை. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் உங்கள் பொலாரிட்டியை எவ்வளோ தூரத்துக்கு அது ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு. லைக் போல்ஸ் ரிப்பல், ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட். எவ்வளோ லைஃப் பிரின்சிபல்ஸ் இருக்குது, எவ்வளோ சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபிசிக்கல் பிரின்சிபல்ஸ் இருக்குது, ஃபிசியலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ் இருக்குது. எவ்வளோ காரியத்தின் மத்தியில் நினச்சி நீங்கள் ஜபம் பண்ணலாம். உங்களை சுற்றி இவ்வளோ பேர் இருக்கிறோம். நாட்டில் நடக்கிற நீங்களும் தானே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்களும் தானே யங்ஸ்டர்ஸ். உங்களுடைய எதிர்காலம் நல்லா அமையணும் தானே உங்களுக்கு ஆசை தானே. எல்லாருக்குமே அது ஒன்றும் பாவம் இல்லையே. அதுவுமே தேவன் நம்முடைய சமாதானத்துக்கு எதுவான நினைவில் தான் கொண்டு இருக்கிறாரு. எவ்வளோ பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, எவ்வளோ ஊழல் நடக்குது பார்க்குறீங்களா கண்கூடா. எவ்வளோ துணிகரமாக நடக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு அப்பாவும் கத்துறாங்க வீடியோவில். காலையில் அதை கேட்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான். ஐ மே ஹாவ் டு கோ அண்ட் லிசன் டு இட் வெல். அது நீட்டை பற்றி தான். இப்படி நிறைய விஷயங்கள் தமிழர்களான நமக்கு எவ்வளோ காரியம் நடக்குது. எவ்வளோ முதலீடு நம்ம விட்டு வெளியே போகுது. எவ்வளோ நம்முடைய வெள்ளாண்மையை கெடுக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளோ செக்கு வைக்கிறாங்க. கண் துடைப்புக்காக இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஏதோ செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்கே செஞ்ச மாதிரி, தமிழ் மக்களுக்கே செஞ்ச மாதிரி, ஆண்டர்பிரனர்ஸ் தொழில் முனைவோர்களுக்கே செய்தது மாதிரி ஊரே உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்காங்க மோடியும் காரியங்கள். உங்களை ஆண்டவர் சர்வை பண்ண வைக்கிறார் நீங்கள் நினைக்காது. உங்களை வாழ வைப்பார், உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு. இதில் திருப்தி ஆகிடாதீங்க. அதனால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும்னு நீங்கள் பிரயாசப்படாதீங்க, பணக்காரனாக பிரயாசப்படாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், தப்பாக சொல்லலை, மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறதுல எனக்கு வெக்கம் கிடையாது. பணக்காரனாக பிரயாசப்படாதீங்க. உண்மை உள்ளவனாக இருக்க பிரயாசப்படுங்க. பணமும் சேரும். உண்மை உள்ளவனுக்கு சேர வேண்டிய விஷயத்தில் ஒன்று பணமும் கூட. ஆனால் கோடீஸ்வரர் கோடிகள்னு சொல்ல முடியாது. கோடிகள் ஒருத்தனுக்கு சேருதுன்னா அவனுடைய டார்கெட் அதுக்கு மேலே இருக்கும். பார்த்துக்கோங்க. கர்த்தர் ஒருத்தனை பெரிய ஐஸ்வர்யனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈவன் கேஷை மாற்றுறாருன்னா அவனுடைய ரீச், அவனுடைய எனார்மிட்டி ஆஃப் ஒர்க் வில் பி ஸோ மச். அவனுக்கு கோடிகள் கண்ணாபின்னா தேவைப்படும். அதனால தான் ஆண்டவனை ரிச்சாக மாற்றிருக்காரு. அதை அவன் துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்குரிய ஃபைன் ஹேர்லைன் சோதனை வந்துகிட்டே இருக்கும். சாலமோனுக்கு வந்துடலையா? ஸோ தெளிந்த புத்தியுள்ளலாக இருக்கும். சந்தோஷத்தின் ஆவியில் அது ரொம்ப முக்கியம். சந்தோஷத்தின் ஆவியில் ரொம்ப முக்கியம். ஆல்மோஸ்ட் டைம். வசனத்தை வாசத்தை மாத்திரம் முடிச்சிடுவோம். கர்த்தருக்கு சித்தமான we will continue from next week onwards youth meeting. பிலிப்பியருக்கு நிருபம் 1:9 வசனத்தை 10 வசனத்தை 11 வசனம் வரைக்கும் இருக்காது. ஒரு ஹோல் வசனம் தான். அது வாசித்து மாத்திரம் முடிப்போம். Book of Philippians chapter 1 verses 9, 10 and 11.
மேலும், இன் அடிஷன் டு, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. நம்ம சந்தோஷத்தை பற்றி தான் பார்க்குறோம். அதுதான் இந்த எபிசோனுடைய மைய தீமே. அப்போது சந்தோஷத்துக்கு வேண்டியது உத்தமமானவைகளை ஒப்புக்கொள்ளணும். அதனால் நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நிற்க இஷ்டப்படல. வாஸ்ட்டு திரும்பி வில் கண்டினியூ நெக்ஸ்ட் வீக். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். அவருடைய வேண்டுதலுக்கு ஒரு காரணத்தை, இது வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லாமல் கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தால் ஒன்றும் பாவம் இல்லை, சரியாக தான் இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு ஒரு ப்ரேயர் தேவைப்படுது, அதுக்கு ஒரு இன்டர்செஷன் தேவைப்படுது, அதுக்கு ஒரு இறைஞ்சுதல், இம்பார்ச்சுனிட்டி தேவைப்படுதுங்கிறத பவுல் சொல்கிறத பார்க்கணும். வேண்டுறேன், கெஞ்சி கேட்குறேன், அது வேணும் சாமி, பிலிப்பிய ஜனங்களுக்கு தேவை அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் இதை பற்றி நாம் வரும் வாரங்களில் தியானிக்க நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரிப்போம், ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதமான இந்த நாளிலே ஆர்பிஎம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்காக ஸ்தோத்திரம். பல நிலையிலே இப்போது இந்த பிள்ளைங்க ஓவர் த இயர்ஸ் வளர்ந்துட்டாங்க. சிலர் சரியான ஒரு டிரான்சிஷனல் ஸ்டேஜஸில் இருக்கிறாங்க. தகப்பனே, சரியான ஒரு வாழ்க்கையின் திருப்புமுனை இல்லை, ஒரு திருப்பம் காண வேண்டிய ஒரு விளிம்பில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக குறிக்கப்பட்ட ஓட்டத்திலேயே இந்த காரியம் இயல்பாகவும் உலகத் தோற்றத்துக்கு முன்னும் உலகத் தோற்றம் முதற்கொண்டும் திட்டம் பண்ணப்பட்டது நிறைவேற வேண்டி இருக்க, புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் என்று சொல்லும் அளவிலே புறம்பான நிலையிலே உலகளாவிய இந்த கொரோனா தொற்றின் மத்தியிலே, சமுதாய இடைவெளி மத்தியிலே, லாக்டவுன் மத்தியிலே பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை சார்ந்தும் உம்மோடும் உமக்குள்ளும் வாழும்படியான வாழ்வை குறித்த ஆனந்தம், ஈடுபாடு, அர்ப்பணம், தேடுதல், பின்பற்றுதல், இதிலே தொய்வும் தூரமும் ஏற்பட்டு போன இந்த எல்லா இடைவெளியிலே தேவன் ஆண்டவரே நீர் சார்ந்தாக இருந்து அவர்களை மறுபடியுமாக அந்த நகமும் சதையுமாக உம்மோடு கூட நீர் இணைத்து ஒன்று கலக்க செய்து ஒன்றுபட செய்து முன்னேறி போக பரிசுத்தானவர்களுக்குள்ளாக கிரியை செய்ய செபிக்கிறோம். எல்லா பக்கம் இப்படி தான் இருக்குது, எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்கங்கிற பேச்சுக்கு இரையாகாமல் எல்லாரையும் காண்பித்து அவரவர்களுடைய இலக்கையும் அவரவருடைய எதிர்காலத்தையும் அவரவருடைய அழைப்பின் மகத்துவத்தையும் மேன்மையும் முற்றிலும் பெரிய ஒரு இருளான ஒரு மேகத்தை கொண்டோ இல்லை போர்வை கொண்டோ மூடி மறைத்து அவர்களை ஏமாற்றி நினைக்கிற சத்துருவின் திட்டத்தை தேவன் நாசமாக்க மாட்டவர். தேவனுடைய கிருபை அவர்களை பற்றி பிடிக்கும்படி செபிக்கிறேன். Help them to rediscover your plan and purpose, your eternal plan and purpose, your call upon their lives. Oh Jesus, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுலுக்கான அழைப்பிலே சீலா குறுக்கிடவில்லை, பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது. பவுலுடைய அழைப்பிலே பர்னபா சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் கருத்து வேறுபாடு அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருந்த பொழுது பவுலையும் பர்னபாவையும் பிரித்து ஆண்டவரே பவுலையும் சீலாவை இணைத்தீர், பர்னபாவையும் ஜான் மார்க்கை இணைத்தீர். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். So God help them to really live a parallel living. If there's going to be such a diversion in their life, give it in a healthy way, Lord Jesus. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மேலோட்டமாக இது பிடிக்கல, அது பிடிக்கல, அவன் பிடிக்கல, இவன் பிடிக்கல, இவன் பிடிக்கல, அவன் பிடிக்கலன்னு ஆண்டவரே அவங்க பிரிஞ்சு வாழாமல் அந்த ஒருங்கிணைந்த வாழ்க்கையை தாங்க, அந்த ஒற்றுமையின் வாழ்க்கையை தாங்க. ஒவ்வொருடைய எதிர்காலத்தை பொறுப்பெடுங்க. ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே இதோ கர்த்தாவை தகுதிக்கேற்ற வேலையை தாங்க. அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேகத்துமே அதிகாரியாக உதவி செய்யுங்க. ஆத்மாவை
ஆண்டவரே பணியில் ஈடுபாடாக இருக்க உதவி செய்யுங்க. ஆத்தும பாரத்தை ஊற்றுங்க, ஜப ஆவி ஊற்றுங்க, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுங்க, மண்டாட்டின் ஆவி ஊற்றுங்க, கரிசனை கொள்ள உதவி செய்யுங்க. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு அத்தனை நெருக்கத்தின் உச்சத்திலே தன் நண்பர்களுக்காக வேண்டிய பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றினது என்பதை நாங்கள் பெரிய பிரசங்கத்தின் உச்சமாக எடுத்து சொல்லுவதிலே பழகி போனவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்காக ஒரு மன்றாடுவதிலே அது இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறதோ என்ற ஐயம் எழத்தான் செய்கிறது. தேவன் தாமே இந்த விஷயங்களிலே பெரிய ஒரு மாற்றத்தை, விடுதலை தரும்படி செபிக்கிறோம். சமாதான கர்த்தர் ஆளுகை செய்வீராக. சந்தோஷம் குறையாதபடி, சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷத்தினாலே களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்கிற வார்த்தை நிறைவேற கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடிய வேண்டுகிறோம். இன்னும் வர தவறின ஆண்டவரே, வர முடியாமல் போன, வருவதை குறித்து எண்ணமே இல்லாமல் போன பிள்ளைகளை உணர்த்தும் இதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அளவுக்கு ஆண்டவரே சோஷியல் டிஸ்டன்சிங்கில் நாங்கள் கூடி வரும்படி தளர்வை தந்திருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். பலப்படுத்தும், பலத்தால் இடைக்கட்டும், பிரசுத்தால் நிறைந்து ஜெபிக்க கர்த்தாவே மனதை செலுத்த, நேரத்தை ஒதுக்க கர்த்தர் உதவி செய்யும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இருக்கிற நிலைமை குறித்து ஆண்டவரை எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணி ஆண்டவரை அலாதி மோகம் கொண்டு மாய திருப்தியிலே விழுந்து விடாதபடி கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாவலாய் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ. Perfect everything that concerns each and every one of them, Lord Jesus. Thank you. ரட்சகராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் அன்பின் பிதாவே. ஆமென். Praise the Lord. Okay.